நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. இப்படிப்பட்ட ஒரு அருமையான வரவேற்பு எங்கும் கண்டதில்லை என்பதுதான் சிறப்பு. அப்படி அழகு தமிழாளே, அழகான வரவேற்பு நீ அழித்த வகையிலே நானும் தமிழாளே உன்னை வாழ்த்த வேண்டுமென்றது கடமை. அந்த வகையிலே என்றும் உள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மை இனிமை நிறைந்தது எங்களாகும் என்று நிகண்டு கூறுவது போல அழியாத தமிழ் போல இளமை குன்றாது என்றும் வாழ்க என்று வாழ்த்துகிறேன் மகளே. என் செம்புல பெயர் நீர் போல யாயும் யாயும் யாராகியோரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் என்று நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்ல பஞ்சபூதங்களிலே நீர் எங்கே விழுகிறதோ விழுந்த இடத்தை பொறுத்து நிறம் மாறுவதை போன்று இந்த இடத்துல அந்த பாடலாக செம்மண்ணிலே தண்ணீரை போட உண்டான சொந்த செம்மண்ணிலே தண்ணீரை போட உண்டான சொந்தம் உருவாக வந்த தெய்வத்தில் வைக்கப்படும் என்பார் தெய்வ புலவர். அந்த வகையிலே தெய்வ நிலையை அடையணும் தான் ஒவ்வொரு மனிதனும் நினைக்கணும். நினைத்து செயல்பட்டால் செயல் வடிவமாகும், வடிவம் அந்த வடிவம் பூர்த்தியாகும் என்பதுதான். எண்ணம் வலிமையாக இருக்க வேண்டும். உண்மை. நீங்க சொன்ன மாதிரி இந்த பாடலே ரொம்ப பிடித்த பாடல். அதுல ரொம்ப முக்கியமான வரிகளாக மணமங்கலம் திரு குங்குமம்னு ஒரு பெண்ணுக்கு இதை காட்டிலும் வேறு சிறந்த ஒரு வாழ்த்து இருக்கவே முடியாது. அப்படி ஒரு மங்களகரமான வாழ்த்தினை இங்க வாரி வழங்கியதுக்கு ரொம்ப நன்றி. குங்குமம் மங்களம் மங்கையர்க்கும் அதுல மீனாட்சி குங்குமம். குங்குமம்னாலே தாழம்பு குங்குமம்னாலே மீனாட்சியினுடைய குங்குமம் தான். அவ்வளவு மகத்துவம் இருக்கு. ஆமா, அந்த குங்குமத்தை இட்டா நேர தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள் யாருக்கும் வராது, நமக்கு இட்டுக்கிற ஆளுக்கு வராது, வசியப்படுத்த முடியும்னு நினைக்கிறவங்களும் முடியாது. அந்த மனம் ஒருநிலைப்பட்டு சரியா இருக்கும் மனம். அதுதான் அதுக்கு பேரு மெஸ்பர்சம்னு ஆங்கிலத்துல. அதை செய்ய முடியாத அளவிற்கு இந்த அளவுக்கு தன்மை உண்டு, சக்தி உண்டு. அதனாலதான் பெண்கள்லாம் குங்குமத்தை வச்சா நெற்றின்னு ஒண்ணு இருந்தா குங்குமமோ சந்தனமோ திருநீரோ ஏதாவது இருக்கணும். அதனாலதான் நெற்றி எதுக்கு இருக்கணும்? நீர் இல்லா நெற்றி பால். ஆறில்லா ஊருக்கு அழகு பாலுனாங்க. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கவே கூடாது. நெய் இல்லாத உண்டிபால், பாலே மடக்கொடி இல்லாத மனையினாங்க. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு என்று. ஆமா, ஊருடன் பகைத்தல் வேருடன் கெடும் அப்படின்னாங்க. ஆமா ஆமா. நாணல் கடை 6 கடை நாணல் போதும், காடு கடை ஆடு போதும், ஊரு கடை நூலு போதும். அது பல நூல் இருக்கு. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, வேலும் மயிலும் வாழ்வுக்கு உறுதினர், உடலுக்கு உயிருக்கு உறுதி. ஆமா, இந்த ஆன்மாவை காப்பதற்கு முருகன் மட்டுமல்ல அவன் கூட இருக்கிற அனைத்துமே துணை செய்யும். அதுல எந்த மாற்றமும் அல்ல. முருகனை போற்றி பாடிய நூல்களும் துணை செய்யும். அதில் உங்களுடைய வாழ்க்கை பாருங்கள். முகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றதையே பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் புருபுங்கவை என்முன பஞ்சரனே. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய், தேடும் கையமா முகனை செறிவில் தாடும் சாடும் தனியானை சகோதரனை பாடுறார்கள். நெகிழ்ந்துருக சந்தத்தல் நண்பர்கள் சேர் செஞ்சல் புனைமால சிறந்தரவே பஞ்சக்கரவானை பதம் பணிவா. உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு
கிளியாக ரூபம் எடுத்து அருணகிரியார் அருளி செய்தார் கந்தர் அனுபூதியை. அண்டர்வதி முடியேற மண்டல உருமாற அண்டர்மன மகிழ்மேற அருளாலே அந்தரியோடு உடனாட சங்கரன் மகிழ் கூற ஐங்கரன் உமையாளு மகிழ்வாக மண்டலமும் முனிவோரு எந்திசில் உளவேறு மஞ்சனன் மயனார் மருதான மங்கையுடன் அரிதானி இன்பமுட மயில் கூட 5 மைல் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியாள அண்டர்மகள் மணவாளா குந்து நெறி அறிவாளா உயர்தலா பொங்கு கடல் உடனாகும் விண்டுவரைகள் சாடு பொன்பரவு கதிர்வீசி வடிவேளா தண்டரல மணிமார்பா செம்மழல் செறிவா தண்டமிழ் மகிழைய முருகேசா சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளே பெருமாளேன்னு இங்கேயும் பாடினார். அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவிழ்ந்து அழகு வரவே நடந்து இளைஞனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்ற அதிபதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் அறி ஓரும் என்பர் திருவடிகளை நினைந்து துதியாமல் திரவியர்கள் ஆசை மிஞ்சி வெகுகவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மணியது மேனி தும்பி மணிமுடியின் மீன் அணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேளா பவனி வரவே உகந்த மயிலின் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே சரிந்து முருகன் எனவே உகந்து பழனி மலை மேல வரத பெருமானே. எவ்வளவு அழகாக திருப்புகழ் தந்த சந்த நடையில கொடுத்தாரு. எல்லாம் அது மட்டும்தான் திருப்புகழ். தாள கட்டுக்குள்ள சந்தத்தோடு அப்படி சொன்னாதான் அழகு. மாத்தினா போச்சு. முதல் பாடலே ஆரம்பிச்சார்ல முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரன போதும் முக்கப்பரமர்க்கு சுருதியில் உட்பட்டது கற்பித்திருவர் 33 மடிவேனு தலை தத்தை கணதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு வட்டப்பகல் வட்டத்திகரில் இரவாக பக்தர்கர நத்தை கடவைய பட்சேப்பிக மெட்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சி தருவிவதும் ஒரு நாளே தித்தைய ஒத்தர் பரிபொருள் நித்தர் பத் வைத்து பயிரவ திக்கொக்க நடிக்க கழுதொடு கழுதாடு திக்குப்பறி அட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பதரிக்கு திரிகடக இடவோதும் முத்துப்பறை ஒட்ட களமசை குக்கு குந்திப்புதை புக்குப்புடி என முதுகூகை கொட்புச்செடை நட்பச்சமனரை இட்டு பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளேன்னு பாடுறேன். மொத்தம் 16,000 பாட்டு பாடியிருக்கிறார். இந்த பாடல அமெரிக்கால இருக்கக்கூடிய வாய் உடனடியாக பேச வராத பிள்ளைகள் இருக்க கல்வி கூடத்துல இந்த பாடல சொல்லி தராங்களாம். கண்டிப்பா இதை சொன்னா நாவு நல்லபடியாக நல்லபடியா விழுந்து நாவுல இருந்து அழகா வருமா பேச்சு. பாருங்க அமெரிக்காவில திருப்புகளை இங்கு எழுதப்பட்ட திருப்புகளை இந்தியாவுல தமிழகத்துல எழுதப்பட்ட திருப்புகளை வல்லரசு நாடுகளான அமெரிக்கா நாடுல பேச்சு வரணும்னு சொல்ல வைக்கிறாங்க. நம்மளா அதை பத்தி மறந்துட்டு தெரியுறமே. அதுதான் கொஞ்சம் வருத்தம் எனக்கு பேசுறதுக்கு காரணமே அதான். உலக நாடுகள்லாம் தமிழை கொண்டாடுது. உலக நாடுகள்லாம் தமிழுக்கு பெருமை சேர்க்குது. உலக நாட்டுல உள்ள மற்ற மொழிக்காரர்கள்லாம் தமிழை படிக்கிறான், விரும்பி விரும்பி படிக்கிறான். அவ்வளவு பிரியப்பட்டு தெரிஞ்சிருக்கு. ஆனா தமிழர்களாகிய நம்ம இந்த தமிழ்ல இருக்க இலக்கியங்களை இதிகாசங்களை இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருமந்திரம் திருவருட்பா திருப்பாவை திருவம்பாவை எத்தனை இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் சில சொல்லுது. தமிழ் அப்படிங்கிற தமிழ் இயல் தமிழாக மட்டும் இருக்க கூடாதா, அது இசை தமிழாகவும் நாடக தமிழாகவும் ஒழிக்கணுமா. நாடக தமிழ்னு எடுத்துக்கங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடிய ஆடல்கள்ல 11 ஆடல் ஆடுறானா அதுல பாருங்க ரொம்ப முக்கியமாக ஒண்ணு குடக்கூத்து பேரு. குடக்கூத்து அப்படின்னா மன்னன் வெண்டு வரக்கூடிய அந்த கொடி இருக்கலையா, அந்த கொடியை எடுத்து குடமாக அலங்காரம் செய்து தலையில் இட்டு கொண்டு ஆடுவானா. எந்த அளவு அழகான வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நடனம். ஆனா அந்த நடனம் இப்ப என்ன நடனம் தெரியுமா, கரகாட்டம். கொடுமை இது. சொல்லும் பொழுதே தமிழை சொல்லும் எவ்வளவு வன்மை. கரகாட்டக்காரின்னு சொல்றாங்களா, அது எவ்வளவு வன்மையாக இருக்கு. உயர்வே இல்லையே. ஒரு கூத்த ஒரு கலையை வளர்க்கக்கூடிய ஒரு கலைஞரை சொல்லி அழைக்கக்கூடிய வார்த்தையில தானே இருக்கு மரியாதை. இசையில சொன்னாங்க. அதாவது இதான் வருது இல்ல, அதாவது துளை கருவி தோல் கருவி நரம்பு கருவி. ஆமா, தோல் கருவிக்கு முழவுன்னு பேரு, துளை கருவிக்கு குழல்னு பேரு, தந்தி கருவிக்கு யாழ்னு பேரு. முழவு யாழ் குழல் இதெல்லாம் எப்படி தமிழ் வாத்தியங்களாகும்னு கேட்டாங்களாம் கீவா ஜெகநாதர் ஐயா அவர்களுக்கு. இது எப்படியா தமிழ் வாத்தியமாகும்? இது தமிழ் வாத்தியமே தான். ஏன் அப்படின்னா தமிழின் சிறப்பே ழகரம் தான். அந்த ழகரம் வருதா, முழவு குழல் யாழ் வருதா, அந்த ழகரம் இருப்பதால் இந்த மூன்றும் தமிழ் கருவிகள்னு எடுத்து சொன்னாரா. என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதன்னு சொல்ல சொன்னா வரலன்னா எப்படி வர வைக்கிறது சொல்லுங்க. பசம்பு அதிகம் கொடுமையா இல்லையா? அதுதான் ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பாடம் நடத்திருக்காரு. பாடம் நடத்தும் போது ஒரு வாசகத்தை எழுதி இருக்கிறாரு. அந்த எழுதின வாசகத்தை பையங்க எல்லாம் எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளும் படிக்குதுங்க. ஒரு பையனுக்கு அது நாக்கில கொஞ்சம் வரல. பூ இஸ் பாயும் புஷ்பம் அப்படின்னா அவன் புய்பம் அப்படின்னு இருக்கான். ஆஹா என்னடா அவன் புய்பம்ங்கிறானே அப்படின்னு வாத்தியார் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறாரு. பூ இஸ் பாயும் புஷ்பம் புய்பம் புஷ்பம் புய்பம். கோவம் வந்துருச்சு வாத்தியாருக்கு. என்னடா புய்பம் புய்பம்ங்கிற அடிச்சு விட்டார். அடிச்சா அழுதுகிட்டு வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுல போய் அப்பா கேட்கறாரு, ஏன்டா அழுகுற? வாத்தியார் என்ன அடிச்சு போட்டார். எதுக்குடா அடிச்சாருன்னு கேட்கணும்ல. பிள்ளைய கூட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டாரு அப்பா. வாத்தியார கேட்கறாரு, ஐயா என் மகனை நீங்க அதுக்கு அடிச்சிய, இங்க வாங்க
இந்த வாசகத்தை படிக்க சொல்லுங்க உங்க பையனை. எல்லா குழந்தைகளும் ஒழுங்கா சொல்றாங்க, உங்க பையன் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லுங்க. படிடா அப்படின்னா பையனை சொல்றாரு. அப்பா அப்பா சொல்ல படிக்கிறான் பையன். பூ இஸ் பாயும் புய்பம் அப்படின்னா இவருக்கு தடுமாற்றம் ஆகி போச்சு. ஆகா அப்பாவே எப்படின்னா இந்த விஷயம் நம்ம குடும்பத்துக்கு தகராறாச்சே, இதுல சிக்கிக்கிட்டானே தன்மை, நம்ம பையனை எப்படியா காப்பாற்றணும்னு அப்பா சொன்னாராம். தம்பி அது ஒரு பெரிய விஷயம் இல்லடா, பூ உண்டுன்னு சொல்லலாம் புய்பம் உண்டுன்னு சொல்லலாம், ஐயா சொன்னது மாதிரின்னு எப்படி சமாளிக்கிறவர். ஐயா என்ன சொன்னாருன்னா அப்பா அதான் சொல்லலையே, எழுதி இருந்துச்சு படிச்சேன்னா என்ன படிச்சேன்னா சொல்லணுமா இல்லையா. வாத்தியாருக்கு ரொம்ப வருத்தம். பக்கத்துல ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு கேட்கறாரு, என்ன இந்த ஊர்ல அப்பா அம்மா 2 பேரும் இப்படி பெய்யறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரா, எங்க ஊர்ல வயக்கமே இப்படித்தான். ஐயா ஐயா அப்ப ஊரோடவே தமிழே வரலன்னா என்ன பண்றது. அதனாலதான் சித்திரமும் கை பழக்கம், செந்தமிழும் நான் பழக்கம், வைத்ததொரு கல்வி மன பழக்கம், நித்தையும் நடையும் நடை பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னா அவர் அந்த பிறவின்னு ஒரு குணம் இருக்கு பாருங்க. ஆமா, அதனாலதான் அவை பாடுகிறார், ஜாதி இரண்டுடைய வேறில்லை சாட்சங்கா நீதி வழுவா நெறிமுறை மேதினியில் இட்டாதார் இடாதார் இழி குலத்தார் உள்ளபடி சொன்னாங்கல்ல. கொடுக்கிற குணம் கோடியில ஒருத்தருக்கு தானே வரும். அத்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 14000 கூத்தமலர் தண்டாமரை திருவே சாதா கோடிக்கு ஒருவர்னு பாடுறா அவை. 1000ல 100ல ஒருத்தர் தான் நல்லவன். சாதாரண ரவுடியா, சாதாரண வல்லல் கொடுக்கக்கூடியவர். இங்க எல்லாத்துக்கும் மாத்தி மாத்திதான் இருக்கு, மாற்றி இருக்கு, மாற்றப்பட்டு இருக்கு. ஆனா வருத்தமா இருக்கு. தமிழ் அவ்வளவு என்ன ஆயிடுச்சுன்னா மாற்றப்பட்டதா உண்மைன்னு நம்பப்படுது, அது அதை காட்டிலும் வருத்தமாக இருக்கு. நேத்து ஒருத்தர் கேட்டாரு, குடுமியான்மலை ஈசனுக்கு குடுமி எப்படி வந்துச்சு சொல்லுங்க. சரி சரி 100 ரூபாய் காசை கொடுத்து சொல்லிட்டு விளக்கம் சொல்லிட்டு திருநலக்குன்றம்னு பேரு. திருநலக்குன்றம் அந்த ஈசனுக்கு பெயரு. அப்புறம் குடுமி ஏன் வந்துச்சுன்னா, அந்த அர்ச்சகரு சாமிக்கு அனுப்பிக்கிற நகையெல்லாம் கொண்டு வீட்டுல வச்சிருக்கையில அர்ச்சகருடைய மனைவி பார்த்துட்டு நம்மளும் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறான். சரி அலங்காரம் பண்ணிக்க. அவ அலங்காரம் பண்ணி தலையில இருந்து நெத்தி சுட்டி கழுத்து ஆபரணம் இடையில ஒட்டியானம் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு கலட்டி வச்சாச்சு. மன்னர்கிட்ட கொண்டு ஒப்படைக்கணும்ல, அவர் கணக்கு பார்ப்பார்ல. அப்படி எடுத்து வைக்கும் போது அந்த நகையில ஒரு தலைமுடி இருந்து போச்சு. தலைமுடி எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறாரு. பயந்து இறைவனுக்கு குடுமி இருந்துச்சுன்னு. என்னடா அது சுவாமிக்கு எப்படி குடும்பி வரும்? குடுமி இருக்கு, கல்லு சிலையில குடுமி இருக்குன்னு சொல்றானே, நாளைக்கு வருவேன் அலங்காரம் பண்ணி போய் பார்க்கணும்னாரு. அந்த அர்ச்சகரை காப்பாத்துறதுக்காக இறைவன் குடுமியோட காட்சி கொடுத்தாரு. கருணை பாருங்க, எவ்வளவு கருணை. அவருடைய கருணை கடலே கண்டா போற்றின்னு வாசகம் படிக்கிறோம். அதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டும் யாவும் தருவோய் நீங்க பாலகன் வேண்டி பார்க்கடல் இந்த பிரான்னு சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி 14 பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் உண்டு. இந்த மாதிரி அப்படி குடுமியோட காட்சி கொடுத்த அந்த குடுமியான் மலை, அந்த வழியா போற போதெல்லாம் பார்த்திருக்கேன். குடுமியான் மலைன்னு எழுதிருந்துச்சு. சரி, நாலடைவுல பாக்குறேன் சிகாநாதர்னு எழுதியிருக்காங்க. சத்தியடா, குடுமியாமலைங்கிற தமிழை தூக்கிட்டேன், சிகாநாதர்னு வடமொழியில வச்சுட்டேன். ஆனா தமிழர் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எப்படி மாத்தினா நல்லா இருக்கும். எப்படி பாத்தீங்களா? அவ்வளவு அழகான தமிழ்ல இருந்த பெயர்கள் எல்லாம் மாறி 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 போனதற்கு யாரு காரணம்? அதுதான் பாரதி சொன்னது போல, நெஞ்சு பொறுக்குது இல்லையே நிலையற்ற மாந்தரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்கு இருந்தால் நாட்டு பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, சாதி பற்று, சன்னியாசி வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பற்று இருக்கணும். பற்று வைத்தவர்கள் தான் ஜாதி அதாவது தேசாபிமானம். அன்பு பொதுவானது, யார் மேல வைக்கிறோன்றத பொறுத்து மாறும். அம்மா அப்பா மேல வச்ச பாசம். ஆமா, ஒரு இளைஞன் இளங்கி மேல இல்ல உணர்ந்த ஒருவர் காதல். ஆமா, அதுக்கடுத்து தெரியாதவர்கள் மீது வைத்துக் கொள்ளக்கூடிய அன்பு நட்பு, இறைவன் மீது வைக்கக்கூடிய அன்பு பக்தி. வள்ளலார் அனைத்து ஜீவராசிகள் மீது வைத்தார் ஜீவகாருண்யம், எளியவர்கள் மீது வைத்தோம்னா இரக்கம். இப்படி தன்னுடைய குரு மீது வைத்தா குரு மரியாதை. ஒவ்வொன்றுக்கும் பெயர் தனியாக உள்ளது, ஆனால் அன்பு மட்டும் ஒன்றுதானே, ஒரே அன்புதான். இடத்தை பொறுத்து மாறுகிறது. ஆமா, அதனாலதான் காற்றும் ஒன்றுதான், எதோட சேர்ந்தோ நேர்மாறு. ஆமா, அது கூட தண்ணியும் ஒண்ணுதான், விழுகிற இடத்தை பொறுத்து. மனிதரும் ஒருத்தர் தான், எங்கெங்க சேர்றோமோ அதை பொறுத்து. ஒரு மனிதனுடைய வீரம் எத்தகையது சொல்ல வேண்டும் என்றால் அவன் எதிரி யார் என்று சொல்ல வேண்டுமா? அவன் குணம் எத்தகையது என்று சொல்ல வேண்டும் என்றால் அவன் நண்பன் யார் என்று சொல்ல வேண்டும். நீர் காட்சி சொன்னீங்க இல்லையா, காத்துலையும் சரி நீர்லையும் சரி எதுலையும் எதை போட்டாலும் அது அப்படியேதான் இருக்கும். ஆனா நெருப்புல போட்டாதான் அழிஞ்சு ஒண்ணுமிடாம போகும். அதனாலதான் நெருப்பாக இறைவன் இருப்பது நமது வினைகளை அழிப்பதற்காக ஞானாக்கினியாக இருக்கிறான். அதான் இறைவனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகத்தை செய்து, கோயிலுக்கு ஏன் போறோம்? நம்ம செஞ்ச வினைகளை வெதும்ப செய்வது, மறுபிறவிக்கு வராமல் தடுக்கணும்னா ஆலயம் தொழுவது. ஞானேந்திரம் கண்மேந்திரம் அப்படின்னா, ஆமா, இந்த நாவு கெட்டதை பேசுதே, கெட்டதை சாப்பிடுதா இல்ல, மறுக்குதே, ஆனா பேச மட்டும் யோசிக்கிறதே இல்ல. சொல்லுங்க, உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் நிலை கட்டு போன நய வஞ்சகர்களின் நாக்கு. ஆனாலும் உப்பு இல்லாத பதார்த்தத்தையும் சாப்பிடுறோம். ஏன்னா உடம்புக்கு பயந்து, உயிருக்கு பயந்து, காப்பாற்ற நினைச்சு
மருந்து கசக்கும் சாப்பிட்டா தான் உயிர் வாழணும்னா குடிச்சிடறோம், குடிச்சுட்டே ஆகணும். கடைசியா செத்து போயிட முடிவுன்னா அதையும் குடிச்சிடறோம். மரணம் தான் மரணமில்லா பெருவாழ்வை கண்ட இந்த உலகத்துல ஆமா. மரணம் தான் சில மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு வழி காட்டி இருக்கிறார்கள் சித்தர்களும் ஞானியர்களும். நமக்கு சித்தர்கள் ஞானிகள்னாலே நமக்கு வராது. மனிதன் மனிதனாகவே வாழாத பொழுது ஞானியை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எங்கேயும் போய் பெருசா தேட வேண்டியதில்லை, அவ்வளவு கொட்டி கிடக்கு நம்ம நாட்டுல. இருக்கு, இங்கே இருக்கு. அத்தனையும் தென்னாடுடைய சிவனே போற்றுங்கிறாரு. நாட்டவருக்கு இறைவா நீ பாருமா சொல்லி கொடுக்கல சில விஷயங்கள். இந்த உலகம் உருண்டை, உலகம் உருண்டைன்னு சொன்னவர் யாரு? கலிலியோ. கலிலியோன்னு புத்தகத்துல படிச்சோம். கலிலியோ மட்டும்தான் சொன்னாரா? இல்ல, அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க நமது தமிழர்கள், நமது முன்னோர்கள், சான்றோர்கள். சொல்றாரு சுழன்றும் ஏற்பின்னது உலகம். சுழலுதுன்னா உலகம் தானே, ஒரு உருண்டையா இருக்கதானே சுழலும். அப்ப உலகம் உருண்டைன்னு ஆமா அவர் சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடியே அவதாரத்துல 10 அவதாரத்துல மச்சா கூர்மா ராம வராகங்கிற 10 அவதாரமாக வந்து அப்படியே பூமியை கொண்டு வந்தாரு. அது உருண்டையா இருக்கு பாத்தீங்களா? அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, அதாவது உலகத்தை வந்து பாயா சுருட்டி எடுத்துக்கிட்டாரு வாராக அவதாரத்துல. எனக்கு ஒரு சந்தேகம், சுழன்று இருக்கிற உலகத்துல பாயா சுருட்ட எப்படி முடியும்? பறந்து இருக்கிறத சுத்தலாம், எப்படி சுழன்றதை சுத்தினாருன்னு பேசாம நின்றா எப்படி? சுழன்றதை சுத்த முடியாது. பேச்சுக்காக நம்ம எதையாவது சொல்லக்கூடாது. சொல்லக்கூடிய சொல்லு பகுத்தறிவு சார்ந்த சொல்லாக இருக்கு. அதனாலதான் இங்க நாத்திகம் பிறந்தது. அந்த மாதிரி இடத்துலதான் நாத்திகம் பிறந்தது. அது அப்படி சொல்லக்கூடாது அந்த அர்த்தத்தையே. அதுக்கு அப்படி சொன்னா இந்த கேள்வி வரும் தானே. அப்ப உலகம் என்பது உருண்டை தான். உருண்டையை வந்து சுருட்ட முடியாதது. சுருண்டுதான் உலகமா உருண்டையாக இருக்கு. அதை விரிச்சு வைக்கணும், பாய விரிச்சு போடணும்னு சொன்னா, சுருட்டி வைக்கணும்னு சொல்றாங்க இல்லையே. அப்படின்னா விரிச்சு போடணும், ஏன்னா உருண்டை இருக்குன்னு அர்த்தம். அப்ப உருண்டை என்பது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம், முன்னோர்கள் சொன்னதுதான். ஆனா அதை சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுத்த விதமும் தப்பா போச்சு. இன்னைக்கு பாரு, சூரியனை சுத்திட்டா மத்த நவக்கிரகங்கள் கோள்கள் அறிவியல் சொல்லுது சூரியனை சுற்றி 9 கிரகங்கள் இயங்குது. விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு. விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நம்ம முன்னோர்கள் சிவன் கோயில் எல்லா ஆலயங்கள்லயும் நடுவிலே சூரிய பகவான் சுற்றி மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஆமா, யார் பெரிய ஆள் தெரிஞ்சுக்கணும்ல, ஏற்றுக்கொள்ள மறுக்குது மனசு. அறிவியல் நம்புற உலக ஆன்மீகத்தை நம்பல. எப்பொழுது சமூகத்துல தமிழை விட்டு விட்டு மற்ற மொழியை பேசினால் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மாயை இருக்கிறதோ அது வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். அதுதான் அந்த மாயை போகணும். நம்ம மொழி நமக்கு உகந்தது, அதுதான் சிறந்தது அப்படின்னு நினைக்கணும். நீங்க பாருங்க, வேற்று மொழிக்காரர்கள் எல்லாம் மற்ற மொழியிலிருந்து நம்ம மொழியை விரும்பி வர்றாங்க. எல்லாருக்கும் அது பாரதிய மொழியை மட்டுமல்ல, நமது சமயத்தை, நமது ஆலயங்களையும் விரும்பி வராங்க. மதுரை மீனாட்சியினுடைய ஆலயத்திற்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமாக வெளிநாட்டவர்கள் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா மதுரையை சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் கோயிலுக்கு போயிட்டு வராங்க? யோசனை பண்ணி பாருங்க. சாமி கும்பிடாததான் ரொம்ப குறையா இருக்கு. அதனால உன்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள கதையின் முறைப்படி மொழி சொல்லுவாள் ஆரிய கூத்தாடுனாலும் காரியத்துல என்ன இருக்கணும், காசு காரியத்துல கண்ணு எப்படி பாருங்க. ஆமா, நாடு தொண்டை நாடு ஊர் சிற்றூர் நிலம் குறிஞ்சி நிலம் அமைத்திருப்பது பறை பேசுவது தமிழ் வணங்குவது முருகப்பெருமானை கூட்டம். முருகனுடைய திருவருளாலே எல்லாமே முடிந்த முடிவாகி இந்த உலகத்துல விதியை வெல்றதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காரு. விதியை வெல்ல கடவுள் உண்டா? இருக்காரு. இல்ல, விதியை வெல்லும் கடவுளை நாடுவதே விதிதானே. மதி இழந்தவர்கள் எல்லாம் விதி கொண்டுதான் கடவுளை நாடுகிறார்கள். அப்படியா? ஆமா. என்ன சொல்லி உண்மையா அதுதான். என்ன அப்புறம் பாவம் சொல்றதா? அதெல்லாம் பேச்சா? கிளிப்புல மாதிரியே இந்த உலகம் பிரிஞ்சிருக்கு
இல்லையா? கடவுள் இருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கா? ஆமா. கடவுளே இல்ல நாங்க உழைப்ப நம்பி வாழ்றோம்னு ஒரு கூட்டம். ஆமா. இது கடையில இன்னொரு கூட்டம் இருக்கு. கடவுளே நாங்க தான். ஆமா. அதுதான் நாட்டுக்கே பிரச்சனை. ஆமா, பிரச்சனையா அதான். நான் தான் கடவுள்னு கிளம்பிட்டேன். ஆமா ஆமா. அந்த காலத்துல அம்மா எல்லாம் சமூக வலைதளத்துல தெரியுது அன்னபூரணி. சூலாயுதத்தை தூக்கிக்கிட்டு கொடுமைனும் கொடுமையில அதுக்கு 4 பேர் இவ்வளவு வருத்தமா இருக்கா இல்லையா? நான் என்ன சொல்றேன், அவங்க சொல்றானே வச்சு நமக்கு எங்க போச்சு பரலையே இருக்குதுன்றாங்க. தெரியல என்ன பல விஷயங்களை சொல்லி வச்சு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சு இல்லாத ஒண்ண நம்பாதீங்க, மூட பழக்க வழக்கத்தை செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்லி இந்த மூட பழக்க வழக்கம் செய்யறதுனாலதான் சில பேருக்கு அது சாதகமா அமைஞ்சுக்குது. பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி. ஆமா, அதுதான் இன்னைக்கு நேரத்துல இல்ல, அந்த காலத்து இரணிய காலத்துல இருந்து வந்துருச்சு. கடவுள் இல்லை, நான் தான் கடவுள். ஆமா, அவர் தான் சொன்னாரு. கடவுள் நாராயணன்னு சொல்லாதன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனாலும் இரணியாய நமகன்னு சொல்லுனாரு. இரணியாய நமன்னு சொல்ல மாட்டேன். அப்பா, நீ நிலை இல்லாதவன், செத்து போயிட போற. நிலையானவன் என் பரமாத்மா தான் நிலையானவன், அதனால அவனைத்தான் சொல்லணும். இன்னைய சொல்லாம பெத்த வேணா என்ன ஊர் உலகமே சொல்லுது, நீ மட்டும் மறுக்கிற பத்தியா? 5 வயது சிறு பிள்ளை எப்படி எல்லாம் வாதாடி இருக்காரு. காரணம் என்ன? அங்க அடிப்படை ஓதுவித்த மந்திரம் அப்படி. ஆமா, கருவிலே இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை. மொத்தம் கருவில் இருக்கும் பொழுது குழந்தை வளரப்படக்கூடிய விதம் தான் வெளியில வந்து வளருது. அப்படி நல்ல நல்ல விஷயங்களை கற்பிச்சு கொடுக்கணுங்கிறதுக்கு தானே இந்த ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுத்து நாடகம். அதனால தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சவத்துக்கு நால்வர், குணத்துக்கு ஐவர், பத்தில சகலத்துக்கும் ஐவர். ஆமா, சுவைக்கு 6, ருசிகள் 7, வசுக்கள் 8, தானியங்கள் 9, பசி வந்தா 10 பறந்து விடும். என்ன சந்தேகம்னா, என்ன சந்தேகம்? என்னது சந்தேகந்தா சம்போகந்தான்ற மாதிரி. ஆமா, சம்போகந்தா. அது ஒருத்தர் எழுத சொன்னாரு. ஆமா, சம்போ கந்தா அப்படின்னு சொன்னா அவன் மாத்தி எழுதிட்டான். மா தே வா சம்போ கந்தான்னு எழுதினார். மா தேவா சம்போ கந்தா அப்படின்னு பிரிச்சு சொன்னாரு. அவன் எழுதுனவே மாதேன்னு எழுதிட்டான். சம்போ சம்போகம்னு எழுதி தான்னு எழுதிட்டான். இப்ப பிரிச்சாலும் சேர்த்தாலும் தமிழ் கொஞ்சம் நிரடலான மொழி. கொஞ்சம் வித்தியாசப்படுத்தினாலும் போச்சு. பேசாம இருங்கிறத சேர்த்தோம்னா என்ன வரும் இருக்குல்ல, அவ்வளவுதான். சரி, அதனால எங்க இருக்கணுமோ அதாவது அங்க இருக்கணும். சரியான இடத்துல தான் நிக்கிறேன் நான் நினைக்கிறேன். நல்லது. காவல் பணிக்கு வந்து அந்த காவலுக்கு வந்திருக்க காரணம் தான் கேக்குறேன். எது கேக்குறேன்னா, இரட்டை கிளவின்னு இருக்கு இலக்கணம். ஆமா, இரட்டை கிழவின்னு சொல்றது எது? இரட்டை கிழவி அப்படின்னா தகதக, கனகன, குடுகுடு, பரபர, ஆமா, விறுவிறு, இன்னும் கிருன்னு வருதப்பா. என்ன படபடன்னு பேசுறாரு அப்படியே, என்ன கடகடன்னு திடுதிடுன்னு ஓடுறான் பாரு. ரெண்டு சொல்லு சேர்ந்து வரும்போது அது பேரு இரட்டை கிழவி. ஆமா, ஆனா 2 வார்த்தை சேரும்போது ஆமா அடுக்கு தொடர்ந்து. ஆமா, அடுக்கு தொடருக்கு இரட்டை கிழவி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மீண்டும் மீண்டும், வருக வருக போடுறாங்களே, இது அடுக்கு தொடர். ஆமா, யாதனின் யாதனின் நீங்கியா நோதல். என்ன சந்தேகம்னா, இப்ப சலசலன்னா பொருள் வருது. ஆமா, தகதகன்னா மின்னல். ஆமா, இப்ப இது பொருள் வருது. கற்க கஜடர கற்பவை கற்றவை நிற்க, அதற்கு தக ஒரு தகதானே வருது. அது எப்படி பொருள் தரும்? அதுதான் அதனுடைய உள்ள இருக்கிற அந்த சுவாரஸ்யமே அதுதான், ரகசியமே அதுதான் திருக்குறள். ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்தது மாதிரி. ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு அது திருப்பரந்துரை என்ற ஆவடையார். ஆமா, ஒண்ணுமே இல்ல. கோயிலை கட்டி வச்சா கோயிலுக்குள்ள சிவலிங்கம் இல்ல, நந்தி இல்ல, கொடிமரம் இல்ல, பலிபீடம் இருக்கு. ஆத்மா எதுவுமே இல்லாம ஒண்ணு இருக்கு. சுவாமி ஆன்மாவாக அமர்ந்திருக்கிறார். அதனாலதான் ஜீவாத்மாவாக ஆத்மநாத சுவாமி. அம்பாளுக்கு பேரு யோகாம்பாள்னு பேரு. நம்ம பகுதியில் நிறைய பிள்ளைகளுக்கு ஆத்மநாதன் யோகாம்பாள்னு பேரெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்குப்பா, முதல்ல வச்ச பேரு. இப்பதான் இந்த பேர்கள் எல்லாம் மாறி 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 வேற வேற பேர்களை வச்சு பேர்களை சாமி வேற சொல்லி கூப்பிட்டாலும் சாமி தான் சொன்னேன் வந்து. சாமி வேற சொல்லி யாருக்கு விக்னேஸ்வரன் பேர் வச்சுட்டு விக்கி விக்கினா எங்கிட்ட வரும், விக்கிட்டு தான் வரும். கொடுமை. ஆமா, அப்படிதான் கூப்பிடா. விக்னேஸ்வரான்னு கூப்பிட்டதுல என்ன இருக்கு? என்னதான் என்ன கெட்டு போகும் சுருக்கி சுருக்கி. ஆமா, ஆங்கிலத்தை சுருக்க முடியும், தமிழை சுருக்க முடியுமா? நன்றியை நரியாக்க முடியுமா? என்ன சொல்லுங்க. எவ்வளவு பெரிய கொடுமை. சோறு கண்ட இடம் சொர்க்கம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சோறு போடுற இடத்துல தின்னு விட்டு அங்கேயே தூங்குனா சொர்க்கம். அதெல்லாம் கிடையாது. 2 காரணம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்தின்னு ஒண்ணு பொருள். அடுத்து பாத்தீங்கன்னா, சோறு அப்படின்னாலே அன்னாபிஷேகம் நடக்கிற கோயில். ஐப்பசி மாசம் வரக்கூடிய பௌர்ணமியில இறைவனுக்கு சோறு அபிஷேகம். பெருவுடையார் கோயிலிலே சாப்பாடு சோறால அந்த அன்னத்தாலே அபிஷேகம் நடக்கிறது. அதை கண்டா சொர்க்கம் கிடைக்குமா? அப்ப அந்த நாள்ல போய் சிவபெருமானே அன்ன அபிஷேகம் நடக்கிற பொழுது கண்டால் சொர்க்கம் கிடைக்கும். அது மாதிரி ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு சொன்னது போல ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு தத்துவங்களையும் ஒன்னை வணங்கினா ஒன்னொன்னு நடக்கும். தலையெழுத்தையும் மாத்தும். உறுப்புகள் உடம்புல இருக்க உறுப்புகள் ஒன்னொன்னு செயல்படுறதுக்கே கோயில்கள் இருக்கான். இந்த உலகத்துல மொத்தம் 800 கோடி பேர் மக்கள் தொகை. 800 கோடி பேர் மக்கள் தொகை. படிச்சவங்க படிக்காதவங்க, ஏழை எளியவங்க, இப்ப பணக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. ஒருத்தர் கையெழுத்த இன்னொருத்தர் போட்டுடலாம். ஆமா,
மாத்தி மாத்தி போட்டு என்ன கையெழுத்து எப்படினாலும் போட்டுக்கலாம். ஆனா கைரேகை வைக்க முடியாதுல்ல. ஆனா எல்லாருக்கும் ரேகையை மாத்தி மாத்தி வச்சாங்க. தனித்தனியா வச்சு படைச்சிருக்கானே. என்ன ஒரு புத்திசாலித்தனம், அறிவாளி, எப்படிப்பட்ட அறிவு. அதெல்லாம் ஏத்துக்க மறுக்கலைன்னா மறுத்துக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். தேவையில்லை, இவங்கெல்லாம் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. என்னன்னு ஒரு பிறவில கடவுள் இல்லைன்னு சொன்னா மறு பிறவில சோறு இல்ல, உடுத்த துணி இல்ல, படுக்க பாய் இல்ல, அப்படின்னு வழி இல்லாம போயிடும். அதனால எப்போதுமே இறைவனை நினைத்து சொல்ற வார்த்தை உயர்ந்த சொல்லாக இருக்கணும். எங்க சுவாமி கோயிலுக்குள்ள விக்கிரகம் இருக்குல்ல, உள்ள இருக்கிற வரைக்கும் சுவாமி சுவாமிங்கிறோம். கொஞ்ச நேரத்துல காணாம போச்சுன்னா சில காணாம தானே சொல்றோம். இருக்கா இல்லையா? இந்த மனசு வந்துருதே. கலைமகள் அவர்களுக்கு எனது சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பாக அளிக்கின்றேன். அவரு சொன்னாரு உள்ள என் பிள்ளை மாதிரி அப்படி சொல்லாதீங்க. அன்படி பழித்து பெருமை சேர்த்த அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க சுவாமி. பற்று பார்த்தேன், தெரியுது. ரொம்ப மரியாதையா இருக்காரு. கூட என் பிள்ளை மாதிரி பாட்டு போனாரு, பாவம். நல்ல மனுஷனா இருக்காரு. இப்படியே எப்படியே கவனிச்சுக்கிறாரு கலைஞர்களை. அதான் வேணும். கலையை ஆமா, கலையே பாரம்பரியத்தை பண்பை கட்டி காக்கக்கூடிய ஊர் தான் ஊராக இருக்கும். அதான் உண்மையும் கூட. ஆமா, நிறைய ஊர்களை பாத்தீங்கன்னா உள்ள ஆட்டு தொழுவ மாதிரியே இருக்கும், மாட்டு தொழுவ மாதிரியே இருக்கும். நமக்கு பாருங்க வசதி எப்படி பண்ணி வச்சிருக்காங்க. போக வழி வச்சாலே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. உள்ள இறங்கணும்னா பார்த்தேன் வழி இருக்கு, பெண்கள் போய் வருவானேன்ற யோசனை வேணும்ல. மொத்தமா அடைச்சு வச்சா எங்கிட்டு போறது? நம்ம பகுதி எல்லாம் சரியா இருக்கு. புது கலையரங்கம் வேற, நிறைய நாடகங்கள் நடத்தணும், நிறைய நாடக கலையை வளர்க்கணும். காவல் காக்க முடியுமா? இந்த ஓரமா தான் வந்து அந்த சொல்லுங்க. காவல் காக்க முடியாது. என்ன காக்க போனவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கதையும் நடத்தி இருக்காங்க. நீங்க முடியாதுன்னு சொல்ல எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. ஆமா, ஒரு எதிர்ப்பதம் இருக்கணும்ல. எதிர்ப்பதம் இல்லாம முடியாதுன்னு சொல்லதான் ஒருத்தனுக்கு மனசுல தோணும். ஏன் நடத்தி காட்டுறேன்னு சில ஜென்மம் வைராக்கியம் வேணும். ஆனா சில பேருக்கு மனநல பாதிக்கப்படுறோம். முடியாதா? முடியாம போயிருமோ சாமி? அப்படி வேணும்னு நினைச்சா பல வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. வேணாம்னு நினைச்சா பல காரணங்கள் காத்து. விரும்பினா வேம்பு கூட கரும்பாக, விரும்பவில்லை என்றால் கரும்பு கூட வேம்பாக கசக்கும். தசரத வாழ்க்கையில கையேகி என்ற கற்கண்டு வேப்பண்ண கலந்தது கூனியோடு சேர்ந்து, அதனால கசந்து பிரச்சனையாச்சு. இப்ப கையேகியும் தசரதன் யாரு? தர்மாந்தகர் கலகைங்கிற ஒரு முனிவரும் மனைவி போன பிறவியில. அந்த அம்மா எப்படின்னா 1000 நட்டுவக்காளி சேர்ந்தது மாதிரி ஒரு ஆள். அவ்வளவு கொடூரமானவர். ஆமா, அவர் யாருன்னா ஐஸ் கட்டி மாதிரி, பனி மாதிரி, ரொம்ப பனி மாதிரி. எது சொன்னாலும் கேட்பாரு. ஆனாலும் அந்த அம்மா எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டான். இவர் சோறு கேட்டா அவ போட மாட்டான். தண்ணி வேணாம்னா கொண்டாட்டி அப்படித்தான் இருந்திருக்கா ஒரு சில பேர் இருக்கா. தண்ணி வேணாம்னு சொன்னா கொண்டாந்து குடிங்கம்பா, வேணும்னா கொடுக்க மாட்டான். சரி வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா தலையில ஊத்திட்டு போயிடும். எதிர்ப்பதும் எதிர்புருமா. இப்ப ஒரு நாள் அவருடைய நண்பர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார். என்னடா மனைவியை கட்டினேன், பேய கட்டி குடும்பம் பண்ண, எதை வேண்டாங்கிறனா அதை பூரா செய்யறான், எதை வேணுங்கிறனா அதை பூரா செய்ய மாட்டேங்கிறா. கொடுமையா இருக்கிற அந்த வாழ்க்கையை நினைச்சு அவர் ஒரு யோசனை சொன்னார். நீ என்ன செய்யற, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் வேண்டான்னு சொல்லு, அப்பதானே வேணும் கொடுப்பா. உனக்கு எதெல்லாம் வேணாமோ அதை பூரா வேணும்னு சொல்லு, வேணுங்கிறத வேண்டாம் மாத்தி சொல்லு அப்படின்ட்டாரு. இப்ப அவர் சொன்ன யோசனைப்படி சோறு பசிக்குதுன்னு வச்சுக்க, சோறு போடாதே பாரு, போட்டு வச்சுக்குவான். ஆமா, இப்ப சாப்பாடு வேண்டாம்னு தோணுதா, எனக்கு வேணும் பாரு, போடவே மாட்டான். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவ அப்பாவுக்கு சிரார்த்தம் தவசம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த புண்ட பிரசாதங்கள் எல்லாம் கொண்டு போய் தண்ணீர் நல்ல இடத்துல நல்ல தண்ணியில கொட்டணும். இவர் சொல்லும் போது எப்படி சொல்லணும், போய் சாக்கடையில கொட்டு அப்படின்னா நல்ல தண்ணியில கொட்டுவா, நல்ல தண்ணியில கொட்டுனா சாக்கடையில கொட்டுவா. இவர் அப்பா மேல இருந்த பாசத்துல மாத்தி சொல்லாம நல்ல ஜலத்துல கொட்டிண்டு வான்னா கொண்டே சாக்கடையில கொட்டிட்டா. அதைத்தானே பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு கொட்டிட்டா. கொட்டிட்டு வந்தோடனே இவருக்கு அது வரைக்கும் கோவம் வராம அன்னைக்கு கோவம் வந்துருச்சு. பெண்ணா நீ பேயா இப்படி படுத்துறிய, பேயாக போக கடம்னார். பேயா போயிட்டா இவர் போய் கங்கக்கரையில இருந்து தவனம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயும் போய் அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பேயா இருந்தும் பெண்ணா இருந்தும் படுத்தினா, பேயா இருந்தும் படுத்துறியே அப்படின்னு அந்த கலச நீர் எடுத்து தெளிச்சாரு. அது பேயா இருந்த அந்த அழகை கலகையாக மாறி பெண்ணாவும் மாறினா கொஞ்சம் புத்தியோட வந்தான். அந்த நேரத்தில் தேவலோகத்திலிருந்து ஒரு ரதம் வருது. யாரப்பா? இங்க தர்மாந்தகர் கலகை, நாங்க 2 பேரும் வாங்க. பரவாசி தேவர் கூப்பிடுறாரு. எதுக்கு அங்க போனோம்னு சொன்னார். தர்மாந்தகரே, நீங்கள் தான் தசரதராக பிறக்கணும். அம்மா கையேயி கேகே நாட்டு மன்னனுடைய மகளாக பிறக்க போகிறாய். உங்க 2 பேர்னால என்னுடைய அவதார நோக்கம் பூர்த்தி ஆகணும். நானே ராமனாக அவதாரம் எடுக்க போறேன்னு முடிவு பண்ணார். எல்லாத்துக்குமே ஒரு கதை முன்னால எங்கேயோ எப்பயோ கொடுத்து வச்சாதான் இன்னைக்கு வாங்குறோம், அனுபவிக்கிறோம். போன மாசம் விளைஞ்ச விவசாயம் ஆமா, இந்த
இருங்க, விவசாயத்துக்கு போய் நான் முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் இருங்க. நல்லா இருக்கே. ராமாயணத்துல தசரதன் கைகேயி முப்பிறவில எப்படியோ அது போலதான் ராம லட்சுமணன் சீதை வனவாசம் மேற்கொள்ளும் பொழுது சூர்பனகைன்னு ஒரு பெண்ணு வர எல்லாருக்கும் தெரியும். ராவணேஸ்வரனுடைய தங்கை ராவணன் சீதையை கவர்ந்து செல்வதற்கு மிக மிக காரணமாக அமைந்த ஒரு கதாபாத்திரம். அந்த சூர்பனகையை போய் சம்பந்தமே இல்லாம லட்சுமணை மூக்க இருக்கணும், கூந்தலை அறுக்கணும், கொங்கை அறுக்கணும்ன்ற அவசியம் அல்ல. இப்ப அறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிறவி, ஒரு வினை காரணம் உண்டுல்ல. ஒரு நாடு, அந்த நாட்டுல சத்தியவிரதன் ஒரு மன்னன், அவனுக்கு மகன் சங்கசூடன் பேரு. ஆமா, அன்னைக்கு ஒருத்தர் இந்த கதையை சொன்னாரு, கேளுங்க, வேற மாதிரி எப்படி பொருந்தும்னு தெரியல. இந்த நான் இப்ப நல்லபடியா சொல்றேன். சத்தியவிரதன் சங்கசூடன், ஆதி குருன்னு ஒரு குருநாதன். அந்த குருநாதர்கிட்ட போய் பாடம் கற்றுக்கொள்வதற்காக போறான். அந்த குருநாதருக்கு ஒரு மகள் இருந்தா, மக பேரு சுமூகின்னு பேரு. போன காலத்துல இருந்து அந்த வந்த சங்கசூடன் மீது இந்த பெண்ணுக்கு தீராத காதல் அதிகமாக இருந்தது. ஒரு நாள் காதலை போய் சொல்லிட்டாரு, அவங்களை காதலிக்கிறேன்னு. இப்ப இவர் பார்த்தாரு, அம்மா உன்னுடைய தந்தை எனக்கு குரு போல, குருன்னா தகப்பனுக்கு சமோ, அவர் எனக்கு தகப்பன் என்றால் அவருடைய மகள் நீ எனக்கு தங்கை மாதிரி, தங்கையாக இருந்து கொண்டு காதலிப்பது பாவம் இல்லையா, வேணான்னு அறிவுரை சொல்றாரு. கேட்கணும்ல, கேட்கல, மனசுல வண்ணமா மாறுது. ஆமா, இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு விரும்பாதவள மூஞ்சில ஆசீர்வாதம் மாதிரி அன்னைக்கே நடந்துருக்கு. அதுவும் பொம்பளை நடத்திருக்கா. மனசுக்குள்ள என்ன வருது, இவன் எப்படி நம்மளை ஏற்க மறுத்தான், இவனை என்னடா செய்யறதுன்னு பழி வாங்கும் உணர்ச்சி அவன் மனசுல வளருது. ஒரு நாள் பார்த்தா, ஒரு நாள் குருநாதர் இல்லாத நேரம் பார்த்து சங்கசூடன் வீட்டுக்கு வரான். வந்த உடனே இவனை உள்ள இழுத்துக்கிட்டு கதவை தாண்டிட்டுக்கிட்டா, வம்பு பண்றான், நீ என்னை காதலித்தே தீர வேண்டும் அப்படின்னு. இந்த சூழல்ல அங்கே குருநாதர் வருகிறார். கதவு தாளிடப்பட்டு இருக்கு. வந்து கதவை தட்டுறாரு. இந்த பெண்ணு பார்த்தா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவனை கெட்டவனாக்கினான். உள்ள அப்பா வர்ற நேரம் பார்த்து அவன் கையை பிடிச்சிக்கிட்டு துணியெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு, நீ இல்லாத நேரம் பார்த்து இவையிலே தகாத முறையில என்கிட்ட நடந்துக்கிறான்னு சொல்றேன். சொன்னா யோசிக்கணுமா இல்லையா? அந்த யோசனை இல்லாம ஒரு தீர்ப்பு சொல்றதுதான் தவறு. இப்ப தீர்ப்பு வழங்கிருக்கா தெரியுமா? வியாழக்கிழமை ஒரு தீர்ப்பு பாத்தியலா, சொல்லிட்டீங்களா? நான் கவனிக்கலப்ப. நல்ல தீர்ப்பு. செம்மல்னு பேரு, அவர் பேரு அம்பாள் பேரை வச்சுக்கிட்டு இந்த கொடுமையா, நீதிபதி பேரு செம்மல். பாத்தியலா? அங்க இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. கிழிச்சு போட்டு நின்று அவர் என்னை பலாத்காரம் பண்ண பாக்குறாருன்னு கொஞ்சமும் யோசிக்கல. தன்னுடைய சீடன் இப்படி செய்திருப்பானான்ற எண்ணமே வரல. கொண்டு போய் மன்னன் கிட்ட சொல்லிட்டாரு குற்றச்சாட்டு. இவர் தான் யோசிக்கல, பெத்த தகப்பனாவது யோசிக்கணுமா இல்லையா? அவரும் யோசிக்கல. ஒரு குற்றச்சாட்டு, அது மன்னனா இருக்கிறவன் விசாரிக்கணும் இல்ல, யோசிக்கவும் இல்ல, விசாரணையும் கிடையாது. விசாரணையும் இல்லாம அவனோட மாறுகை வாங்கிடுங்கன்னு அனுப்பிடுறாரு. யோசிக்கலன்னா அவர் முனிவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரா? அப்படி இல்லாத நம்பிக்கை இழுத்து கொண்டு போய் கையுங்காலும் மாறுகால் வாங்குறாங்க. ஐயோன்னு கதறி எழுதான். அவங்க குல தெய்வமாக வம்சாவளியாக வணங்கக்கூடிய தெய்வம் ஆதிசேஷன். அவர் மனமுருகி ஆதிசேஷனை சொல்லணும். சங்கசூடமே லட்சுமணனா பிறந்தான்னு சொல்லலாமா? என்ன கொடுமை. ஆமா, அதே கொடுமைதான். என்ன நடக்குது? ஆதிசேஷன் வராரு பூமிக்கு. அப்பா அழாத, உனக்கு நேர்ந்தது அநீதி. நான் அநீதி இந்த பிறவியோட தீராத, அடுத்த பிறவியில ஆதிசேஷனான நான் லட்சுமணனாக பிறப்பேன். ராமாயணத்திலே சங்கசூடனான நீ தங்கையாக நினைத்த அந்த பெண்ணுக்கு அண்ணனாக விபீஷணராக பிறப்பாய். சுமோகி என்ற பெண்ணு சூர்பனகையாக பிறப்பாய். சரியான நேரத்துல உனக்கு எப்படி கைகால் அறுபட்டு இன்று துடிக்கிறாயோ, அடுத்த பிறவியிலே உனக்கு அந்த விளைவை, அந்த பகையை ஏற்படுத்தி அந்த பெண்ணை மூக்க குந்தல கொங்கைய நான் அறுப்பேன் வாக்கு கொடுத்தேன். கதை மாறுது பாரு. இதுதான் கதை. நல்ல அண்ணனுக்கு நல்ல தங்கச்சியாவ இல்ல, அது மாதிரியே நீ நல்ல அண்ணனா இருக்க நினைச்சேன், அவங்க இல்ல. அதனால இங்க அடுத்த பிறவியில பாருங்க, அப்படியே வினை ஊழ்வினை உள்ளிய தெள்ளியராயினும் ஊழ்வினை மெல்லப்பாய். தென்னை விதைச்சவன் தென்னை அறுக்கணும். ஒருவேளை அறுக்காட்டி அடுத்த பிறவியில பிறந்தாவது அறுக்கணும். கதையின்படி சங்கசூடன் விபீஷணன், சுமுகி ஆதிசேடன் தான் லட்சுமணன். கோவம் வராதா? வரும், வரத்தானு செய்யும். அப்படிப்பட்டாலையும் தூக்கி வச்சு கொண்டாடுது இந்த உலகம். அதை விட கோவம் வருது. ஆனா அதெல்லாம் காட்டி கொடுக்கப்படணும். உங்களோட சேர்ந்து நானும் இப்ப காட்டி கொடுக்க போயிட்டு இது மாதிரி கதை நிறைய இருக்குதா? அது போல தேவகுருவாகிய தேவருடைய வேலை காமிச்சார் பாத்தீங்களா? நல்லது. அதனால பெண்களுக்குரிய பருவங்கள் 7 பருவங்கள். மங்கை பருவம், தேடி விதைக்கணும், தூச்சிக்கிறணும், பயிர் செய்யணும். பெருமாள் செஞ்ச மாதிரி பெருமாள் பேரு நீங்க இந்த இடத்துல ஒரு விசேஷத்தை நடத்தணும். அதனாலதான் முகூர்த்த காலம் ஊடுனது. சரி, ஆமா, அப்படி. ஓஹோ, நான் கூட திருவிழா முகூர்த்த காலம்னு நினைச்சேன். திருவிழாவே எனக்கு தானே. அந்த விசேஷத்துல இன்னொரு திருவிழா. ஆமா, என்ன விசேஷம்? அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அப்போ ஒரு திருவிழாவுக்குள்ள ஒரு திருவிழா. ஆமா, நடக்குது. அது போல இந்த திருவிழாவுக்குள்ள என்ன திருவிழா? இந்த கோவில் திருவிழாவுக்குள்ள இன்னொரு திருவிழா விசேஷமாக ரொம்ப அழகான பருவ காலத்தை நீ பாழாக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பாழாக்கலையே, நாள் ஒண்ணு பயன்படுத்துறேன். நாள் ஒண்ணு போச்சுன்னா வயசு ஒண்ணு ஆண்டு ஒன்று போனது அந்த வித்தியாசமே பதில் சொல்றேன். என்ன நாளை பாழாக்காச்சுன்னா நான் பாழாக்கல பயன்படுத்துறேன். ஆமா, எப்படி பயன்படுத்துறேன்? அதான் உண்மை.
நாட்கள் கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஆமா. நம்ம தான் அதை பயனுள்ள வகையில பயன்படுத்தணும். நேரம் போகுது இல்ல, போகட்டும். போகுது இல்ல, பிடிச்சு வைக்க முடியுமா? வருஷம் போச்சுன்னா வயசு போயிடும். ஏங்க போனா போகட்டும், அதுக்கு என்ன இப்ப அவசரம்? உங்களுக்கு என்ன அக்கறைன்னு நான் கேக்குறேன். ஏன்னா நான் வந்து உனக்கு அப்பா மாதிரி. சரி இருக்கட்டும். அக்கறைப்பட்டு சரி அக்கறைப்பட்டு நீங்க என்ன காரியம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அலத்தை வீணா பயன்படுத்த தோன்றியதோ உன் மதிக்கு, அதுபோல விதி வெல்வதற்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியின்படி விதியை வெல்ல வழி ஏது? அந்த வழியே விதிதானே. வழி இல்லையா? இல்ல. அப்பதான் மதி கெடுது. என்ன கெட்டதான விதி வேலை செய்யுது? அந்த விதி வேலை செய்யாம மதிக்கு வேலை கொடுக்கணும் தான் நான் சொல்ல வரேன். என்ன கொடுக்கணும்? கொடுத்துதானே இவ்வளவு பேச்சு. அந்த பெண்ணோட வாழ்க்கைக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பாதுகாப்பு, ஒழுக்கமும் வேணும். அதை விட பற்று இருக்கிறத விட ஒரு பாதுகாப்பு. எந்த மாதிரி பாதுகாப்பு? பெண்ணுக்கு பெண் தானே பாதுகாப்பு. அது வாழ்க்கை. ஆனா வாழ்க்கை துணை நலம்னு வச்சாரு. துணை நலம்னா துணைவன். ஆமா ஆமா. உனக்கு ஒரு பதிவு ஒரு மாப்பிள பார்த்து வந்தேன். சூரியன் குடும்பி சும்மா ஆகுமா? சூரியன் குடும்பி சும்மா ஆகாது. ஆகாது. ஆமா, தனியா சுருட்டி வைக்கணும். இருக்கடா. மாப்பிள்ளை பதியினுடைய பேர் என்ன? நல்ல பேருமா. பேரை சொல்லுங்க. போற்று உத்தமம். பெயர் நல்லதா இருந்து என்ன புண்ணியம்? காந்தின்னு வேற வச்சுக்கிட்டு நடந்துக்கிறதெல்லாம் பிரார்த்தனை. எனக்கு பிடிக்காத காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு அப்பா வேற அதுதான். நீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், பேர் நல்ல பேர். வழி வாங்குற உணர்ச்சி நிறைய பேருக்கு இருக்கு. இருந்துட்டு போட்டுமே. அது அவரையே அடிக்கும். அதானே உண்மை. நம்மகிட்ட இருக்கிற இல்லையே. பேரை சொல்லுங்க. ஆறுபடை வீடும் அறுபடங்கும் முருகா அருகேடி ஓடோடிவா இரண்டு முகம் செழிக்காத ரெண்டு கரங்களுடன் ஆதரவு ஓடிவா. பஞ்சாமிர்தம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா, ஒரு தெய்வம் நீதானையா. ஆறுபடை வீடும் பல்வழங்கு முருகா அருகே நீ ஓடோடிவா. மூதிரண்டு முகம் செழிக்க இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரமோ ஓடிவா. அழகன் குலகன் முருக கடவுள் உனக்கு என்ன சுவாமி முருக கடவுள்னு நீங்களே சொல்லிட்டு அவர் எப்படி மனவளன் ஆக முடியும்? அவர் கடவுள்னா எனக்கு கடவுள் பக்கத்துல இருந்தா பக்தை எல்லாரும் கையெடுத்து வேண்டாம் சுவாமி. நானும் இல்ல நான் எல்லாரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிடலாம்னு நினைக்கிறேன். என்னைய கும்பிட இடத்துல வைக்க தன்னடக்கம் இருந்துட்டு போட்டுனே. அது தவறு இல்ல. நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். திருமணம் தாங்கள் முடிவு செய்வதல்லவா என் திருமணம். நான் எல்லாம் முடிவு செய்ய வேண்டும். நீ தான் முடிவு பண்ண. முடிச்சு வைக்கத்தான் நான் வந்திருக்கேன். கிடையாது. முடிவு என்னுடையது. முருகனை ஒரு பொழுதும் கணவனாக எண்ணி கூட பார்த்தது இல்லை. நடிக்காது. இல்ல ரொம்ப நடிக்கிறேன். இல்ல அதெல்லாம் கிடையாது. சொல்லுமே மாத்தையாலமா சொல்லுமே மாத்தையாலமா அட்டு பகலும் நாம தேடி எடுத்து அருபதலை அவரை எண்ணி எடுத்து ஓடி ஓரமா இருப்பை செடி கொடுத்து ஐயான தப்ப வேடம் புனைந்து வந்தவரே புனைந்து வந்தவரே ஓமிக்கு தோற்று புகழும் நாரதரே கைவரத்து செல்லாது போ. செல்லும் செல்ல அதுக்கு செட்டியார் மேல நான் சொல்றேன். வாங்க பசி கொடுங்க. அன்பளிப்பு கொடுத்ததை காட்டிலும் அன்பளிப்பு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா பேரு கலைவேந்தர் என்னுடைய அன்பு சகோதரர். ஆமா, ராஜ நடிகராக, துணை ராஜ நடிகராக, முற்போக்கு சிந்தனையாளராக, ஆமா, நாடகத்தின் வாயிலாக பாமர மக்களின் பல்கலைக்கழகம்னார் எங்க ஐயா நாடகத்தை. அதுபோல இன்று மிகச் சிறப்பாக நாடக கலை உலகிலே கொடிகட்டு பிறக்கக்கூடிய என்னுடைய அன்பு அன்னாரினுடைய பெயரை சொல்லி அவருடைய குழுக்கள் சார்பாக அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அதுதான் இந்த கற்றவருடைய திறமை பாருங்க எங்க நிக்குதுல. புரியுதா? என்னன்னு இப்ப பத்தியா எதுல எல்லாம் யார் முருகன் திருவருள் ஐயா. அதனாலதான் முருகன் பேச்சு நம்மளா பேசுறோம், அவன் எல்லாம் பேச வைக்கிறான். அப்படிப்பட்ட அவனை கட்டிக்க சொல்றீங்களே வேணா. கல்யாணம் பண்ணா என்னைய வாயாடி வண்டியம்மான்னு வா. நான் வரல. அது வட்டியம்மா. ஆமா யார் சொன்னா? முருகன் சொல்ல மாட்டார். சொல்ல மாட்டாரா? என்னை பார்த்தோன்னே நல்ல தமிழ்ல தமிழ் பாட்டு ஹிந்தி பாட்டு சமஸ்கிருத பாட்டு. அட இது என்னடா பெரிய போட்டு. சரிம்மா, இன்று பொழுது அஸ்தமனம் அவருக்கு முருகனுக்கு உனக்கு திருமணம் நடத்தி வைக்க பார்க்கலாம். சத்தியம் சத்தியம் இல்ல எல்லாருக்கும் சோறு போடணும். மொய் வேற எழுதணும் சொல்லிட்டேன். சரி மொய் வந்துட்டு நாளை முருகா ஆறுமுகா அமரர் தலைவா சீக்கிரமாக அடியனை ஆட்கொண்டு அழைத்து செல்ல வேண்டும். ஆறுமுகா வேல் முருகனை கரோ தூங்குறவள எந்திரிச்சு முருகனை பாருங்க ஐயா. எழுந்துறீங்க, முருகனையும் வேலையும் தரிசனம் பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் நல்லது. பெண்கள்லாம் எழுப்பி விடுங்கதா, விடிய போகுது. தமிழ் பாட்டா? இந்த நாடகத்துல நாங்க யாரும் தமிழ் பாட்டு பாட மாட்டோம், ஹிந்தி தான் பாடுவோம். முருகிய மட்டும்தான் தமிழ் பாட்டு பாடுவாரு. வருவாரு கேளுங்க. முருகா எடுத்து வாங்க அப்பா வாங்க.